பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயை காங்கிரஸ் கட்சியினர் அவதூறாக பேசியதாக கூறி ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் தொடர்பாக அண்மையில் ராகுல் காந்தி தெரிவித்திருந்த ஒரு கருத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் பாஜகவினர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அந்த கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், பிரதமரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு இடங்களிலும் போராட்டத்திலே பாஜகவினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் புதுச்சேரியிலே ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவருடைய தாயார் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியை கண்டிப்பதாகவும் ராகுல் காந்தியை கண்டிக்காத காங்கிரஸையும் கண்டிப்பதாக குறிப்பிட்டு 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பாஜக சார்பில் புதுச்சேரியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ராகுல் காந்தியை கண்டிக்கக்கூடிய வாசகம் பொருந்திய பதாகைகளை ஏந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக பதாகைகளை கையில் ஏந்தியும் பிரதமருடைய தாயார் தொடர்பாக ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாகை ஏந்தியவாறும் அவர்கள் தற்பொழுது நடைபயணமாக கண்டன பேரணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியினுடைய பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் தலைமையிலே காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக தற்பொழுது அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த கண்டன பேரணியிலே அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்ட பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய புதுச்சேரி மாநில தலைமையகத்தை முற்றுகையிடுவதற்காக பாஜகவினர் தற்பொழுது பேரணியாக புதுச்சேரியில் சென்று கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.